ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னிலேருந்து உத்தம சரித்திரம் பார்க்க போகிறோம். அதில் 5வது அத்தியாயமாக தேவி தூத சம்வாதமும் 6வது அத்தியாயமாக தூம்ரலோச்சன வதமும் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். முன்னொரு சமயம் சும்பன் நிசும்பன்கிற அசுரர்கள் இந்திரனுடைய மூவுலக ஆட்சியையும் அபகரிச்சுண்டுறா. யாகங்களில் தேவர்களுக்கு தர அவிர்வாகங்களையும் அந்த அசுரர்களே எடுத்துட்டுறா. சூரியன், சந்திரன், குபேரன், யமன், வருணன்னு இவாளோட அதிகாரங்களையும் அந்த அசுரர்களே எடுத்துட்டாங்க. ராஜ்யம் இழந்து தேவர்கள் துரத்தப்பட்டனர். கொடிய அசுரர்களால் துரத்தப்பட்ட தேவர்கள் ஆபத்தில் நினைக்கப்பட்டால் அந்த சமயமே வந்து ஆபத்துகளை நிர்மூலமாக்குவேன்னு தேவர்களுக்கு ஏற்கனவே தேவி வரம் கொடுத்துருக்கிறதுனால அதை நனவு வச்சுண்டு இமயமலையை அடைஞ்சு விஷ்ணு மாயையான மகாதேவியை துதித்தனர். தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், சுப வடிவினவளுக்கு என்றென்றும் நமஸ்காரம், இந்த புவி தோன்றலுக்கு காரணமாயுள்ள மங்கள ஸ்வரூபினிக்கு பணிவான நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் மேலும் துதிக்கிறாங்க. எல்லாருமே பூஜைகளில் நிறைய தரம் கேட்டிருப்போம். யாதேவி சர்வபூதேஷுன்னு நமஸ்கார ஸ்லோகமாக இருக்கும். 23 ஸ்லோகங்கள் நமஸ்காரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தத்தை ஃபுல்லாகவே இதில் பார்த்துருவோம். அந்த 23 ஸ்லோகத்தையும் உளமாற நினச்சி நமஸ்கரிப்போம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி விஷ்ணுமாயை என கூறப்பட்டுள்ளாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சைத்தன்ய வடிவினள் உயிர் நாடி என கூறப்பட்டுள்ளாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி அறிவின் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி உறக்கம் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பசி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிரதிபிம்ப வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சக்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தாகத்தின் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பொறுமை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி உற்பத்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வெட்கம் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி அமைதி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிரகாச வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி செல்வமும் அழகுமான வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞாபக வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பரிவு வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி திருப்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தாய் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி மாயை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாய் எங்கும் எல்லா பொருள்களிடத்தும் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞான வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம். இப்படி ஹிமாச்சலத்தில் தேவர்கள் துதி செய்யும்போது பார்வதி தேவி கங்கையில் நீராட அங்கு வந்தாள். தேவர்களை பார்த்து யாரை இப்படி புகழ்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறா. அப்போது அவள் உடலில் இருந்து ஒரு மங்கள வடிவம் வெளிப்பட்டு இந்த ஸ்துதி தேவர்களை சும்பன் மற்றும் நிசும்பனிடமிருந்து காப்பாற்ற எனக்கு ஒரு வேண்டுகோளாக செய்கிற ஸ்துதி அப்படின்னு பதிலளித்தது. பார்வதியின் சரீர கோஷத்திலிருந்து தோன்றியதால் அந்த அம்பிகை கௌஷிகின்னு போற்றப்படுகிறாள். அவள் வெளிப்பட்டவுடன் பார்வதி கரிய வடிவினளாகி காளிகான்னு அழைக்கப்பட்டாள். சும்பன் நிசும்பனின் 2 தூதர்களான சண்டாவும் முண்டாவும் இந்த காட்சியை பார்த்து அந்த கௌசிகி தேவியின் அழகிய வடிவத்தை பார்த்தனர். அவர்கள் அரண்மனைக்கு வேகமாக போய் இணையற்ற அழகு கொண்ட கௌசிகியை பற்றி சும்பனிடம் சொல்கின்றனர். அவளை போன்ற ஒருவளை இந்த 3 உலகங்களிலும் நாம் பார்த்ததே இல்லை. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் அனைத்து சக்தியும் மதிப்புமிக்க அனைத்தும் உங்களிடம் உள்ளன. அப்படியானால் பெண்களில் ஆபரணமான
இந்த அழகிய மங்கை ஏன் உன்னிடம் இல்லை என்று அவனோட ஆவலை தூண்டுகின்றனர். இதை கேட்ட சும்பனும் நிசும்பனும் சுக்ரீவனை தங்கள் தூதுவனாக தேவியிடம் அனுப்பினர். நீ போய் என் சார்பாக அவளிடம் பேசு. அவள் எப்படி சொன்னால் மகிழ்ச்சி அடைந்து என்னிடம் வருவாளோ அப்படி சொல்லி அவள் வரும்படி செய்யன்னு சொல்கிறாங்க. சுக்ரீவனும் தேவியிடம் சென்று, ஓ தேவி, சும்பன் மூவுலகங்களுக்கும் தலைவன். நான் அவனால் அனுப்பப்பட்ட அவனது தூதன். அவர் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான். மூவுலகங்களும் என்னுடையவை. தேவர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவியே, உன்னை இவ்வுலகில் பெண்குலத்தின் ரத்தினமாக பார்க்கிறோம். எங்களிடம் வாருங்கள். ஏனென்றால் எல்லா சிறந்த விஷயங்களிலும் நாங்கள் மகிழ்ச்சியை அடைகிறோம். என்னையோ அல்லது என் சக்தி வாய்ந்த தம்பி நிசும்பனையோ தேர்ந்தெடுங்கள். என்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஒப்பிட முடியாத செல்வத்தையும் சக்தியையும் பெறுவீர்கள். இதை நன்றாக யோசித்து என் மனைவியாகிவிடுங்கள். ஏன் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சும்பன் சொன்னதா சுக்ரீவன் சொல்கிறான். எவளால் இந்த உலகனைத்தும் தாங்கப்படுகிறதோ அந்த தேவி இதை கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டு கம்பீரமாக அவனை பார்த்து சொல்கிறாள், நீ சொல்கிறது உண்மைதான். சும்பன் உண்மையிலேயே 3 உலகங்களின் தலைவன். நிசும்பனும் அப்படித்தான். ஆனால் எனக்கு நானே செய்து கொண்டுள்ள சபதம் ஒன்று இருக்குது. அல்ப புத்தியால் நான் செஞ்சின்றதுனாலும் என்னால் அதை மீற முடியாது, பொய்யாக்க முடியாது. யார் போரில் என்னை வெல்கிறாரோ, எனது கர்வத்தை அடக்குகிறாரோ, எனக்கு நிகரான பலமுள்ளவராக இருக்காரோ அவர்தான் என் கணவனாக முடியும்னு சபதம் எடுத்துட்டுருக்கேன். அதனால் சும்பனோ நிசும்பனோ இங்கு வந்து என்னை வென்று சீக்கிரம் என் கரம் பிடிக்கலாம், தாமதிப்பது ஏன் அப்படின்னு தேவி சொல்கிறா. அதுக்கு அந்த தூதுவன், தேவி, நீ கர்வம் பிடித்தவள். இவ்வாறு நீ என் முன் சொல்லாதே. மூவுலகிலும் சும்ப நிசும்பர்களுக்கு முன் எந்த புருஷன் நிற்பான்? எந்த அசுரர்களும் அவர்களுடன் போரிட்டு நிற்க முடியாது. இந்திரன் மற்றும் உள்ள தேவர்களாலுமே வெல்ல முடியாதவர்கள் சும்பனும் நிசும்பனும். நீ ஒரு ஸ்திரீ. நீ எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? என்னுடைய பேச்சை கேட்டு சும்ப நிசும்பர்களிடம் செல். இல்லையேல் கூந்தல் பற்றி இழுக்கப்படும் மானக்கேட்டை அடைவாய் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தேவியும், சும்ப நிசும்பர்கள் வீரமானவர்கள் தான். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? முன்பின் யோசிக்காமல் ரொம்ப நாள் முன்னாடியே சபதம் செஞ்சிட்டேன். நீ அங்கு போய் நான் சொன்னதெல்லாம் அவர்களிடம் சொல். அவர்களுக்கு எது உசிதமோ அந்த அசுரராஜன் அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறான். இதோட 5வது அத்தியாயம் முடிஞ்சுடுறது. 6வது அத்தியாயத்தில் சுக்ரீவன் அசுரராஜனிடம் சென்று நடந்ததை விரிவாக சொல்கிறான். அதை கேட்டு அசுரராஜன் கோவப்பட்டு தன்னுடைய சேனாதிபதியான தூம்ரலோச்சனன் கிட்ட சொல்கிறான், உன்னோட சேனை புடை சூழ சீக்கிரமாக போய் அவளை பலாத்காரமாக இழுத்து வா. அவளை காப்பாற்ற எந்த அமரனோ யட்சனோ கந்தர்வனோ எதிர்த்து வந்தாலும் அவங்களையெல்லாம் கொல்லு அப்படின்னு சொல்கிறான். தூம்ரலோச்சனும் உடனே 60,000 அசுரர்கள் புடை சூழ போகிறான். பனிமலை மேல் வீற்றிருந்த அந்த தேவியை பார்த்து, சும்ப நிசும்பர்கள் முன்னே செல்ல புறப்படு. நீ பிரீத்தியுடன் எனது எஜமானிடம் சென்றடையலைன்னா உன் கேசத்தை பற்றி இழுத்து பலாத்காரமாய் கொண்டு செல்வேன்னு சொல்கிறான். தேவி, பலாத்காரமாக கொண்டு செல்ல அசுரராஜனால் படை சூழ அனுப்பப்பட்டு வந்திருக்க. பலசாலியான உனக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டதும் தூம்ரலோச்சனன் தேவியை நோக்கி பாய்ந்தான். அப்போது அம்பிகை அவனை ஹூங்காரத்தால் சாம்பலாக்கினாள். அதனால் கோபம் கொண்ட பெரிய அசுர சைன்யம் அம்பிகை மேல் கூரிய அம்புகள், ஈட்டிகள், கோடரிகளை பொழிந்தன. தேவியின் வாகனமான சிங்கம் பிடரியை சிலிர்த்தும் கர்ஜித்து கொண்டும் அசுர சைன்யத்தின் மேல் பாய்ந்தது. முன்னங்காலால் அரைந்தும் வாயால் கவ்வியும் பின்னங்கால்களால் மிதித்தும் பலமிக்க அசுரர் பலரை கொன்றது. நகங்களால் சிலருடைய வயிற்றை கிழித்தது. முன்னங்காலால் அரைந்து சிரங்களை தாக்கி வீழ்த்தியது. ஒரு கணத்தில் கடும் கோபம் கொண்ட தேவியின் வாகனமும் மகாத்மாவுமான சிங்கத்தால் அச்சேனை முழுவதும் நாசமாகியது. தூம்ரலோச்சனன் கொல்லப்பட்டதையும் சிங்கத்தால் சேனை முழுவதும் நாசமானதையும் கேள்விப்பட்ட அசுரராஜன் சும்பன் கோபமுற்று உதடு துடிதுடிக்க சண்டன் முண்டன்கிற அசுர சிரேஷ்டர்களிடம் கட்டளையிடுறான். சண்டா முண்டா, பலவகை சேனைகளை புடைசூழ விரைவில் அவளை கொண்டு வாருங்கள். கேசத்தை பற்றி இழுத்தோ கட்டியோ கொண்டு வாருங்கள். அதில் தடைகள் இருப்பின் அனைத்து அசுரர்களையும் ஒன்று திரட்டி ஆயுதங்களால் அவள் கொல்லப்பட வேண்டும். அந்த துஷ்டையையும் சிங்கத்தையும் வீழ்த்தி விரைவில் திரும்பி வாருங்கள், அல்லது அம்பிகையை பிடித்து வாருங்கள்னு கட்டளையிடுறான். இதோட 6வது அத்தியாயம் முடிஞ்சது. மேலும் நாளை பார்ப்போம். அன்னை பராசக்தியே துணை.